கூடாது. நீ குட் பாய் தானே, அழுவாத. நீ போயிட்டு அம்மா கிட்ட பால் மம்ம வாங்கி சாப்பிடு. அம்மு என்னாச்சுடா? எதுக்கு அழற? என்ன ரெண்டு பேரும் திரும்ப சண்டை போட்டீங்களா? அப்புறம் ஏன்டா அழற? பல்லு வலிக்குதா? பல்லு வலிக்கிறதுக்கு இப்ப சாக்லேட் ஏதாவது சாப்பிட்டியா? இது நேத்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கின சாக்லேட் தானே? ஆமா, இதுல என்ன வெறும் கவர் மட்டும் தான் இருக்கு, சாக்லேட் எங்க? என்னது? இதுல ஒண்ணுமே காணோம். இவ்வளவு பெரிய சாக்லேட் ரெண்டு பேரும் ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? அம்மோ, ஆதிக்கு அவ்வளவு சாக்லேட்லாம் கொடுக்க கூடாது. அவனுக்கு எவ்வளவு சாக்லேட் கொடுத்த? அம்மோ, இவ்வளவு பெரிய சாக்லேட்ட ஃபுல்லா சாப்பிட்டியா? கடையில இருந்து இந்த சாக்லேட் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கின? டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், ஃபுல்லா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தானே வாங்கினேன். இப்போ ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய சாக்லேட்ட ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்க. அப்புறம் உனக்கு பல்லு வலி வராம வேற என்ன வருமோ? என்னடா முனி, இவ்வளவு பெரிய சாக்லேட் சாப்பிட்டு அப்புறம் பல்லு வலிக்குதுன்னா அப்பா என்ன பண்றது? நேத்தே உன் அம்மா இவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்க, அவனுக்கு பல்லு வலி வரும்னு சொன்னா. நீ ரொம்ப அடம் பிடிக்கிறியே, சரி உன்னை அழ வைக்க வேண்டான்னு தான் அப்பா வாங்கி கொடுத்தேன். அப்போ நீ இதை ஃபுல்லா சாப்பிட மாட்டேன், அப்பா கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன், சாப்பிட்டுதான் பிரஷ் பண்ணிடுவேன்னு சொன்னதுனால தான் அப்பா வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்போ அப்பாக்கு தெரியாம இவ்வளவு பெரிய சாக்லேட்டை இப்போ உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டு இருக்க. இப்போ பல்லு வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்க. இப்போ அப்பா என்ன பண்ணட்டும் சொல்லு?
மருந்தா? இரு, பெரிய ஊசியா எடுத்துட்டு வந்து குத்துறேன், அப்பதான் உனக்கு பல்லு வலி சரியா போகும். அப்பா, ஊசி வேண்டாம். ஊசி போட்டா பாப்பாக்கு வலிக்கும். பாப்பாக்கு ஊசில பயம். ஊசி வேண்டாப்பா. மருந்து கொடுங்க. இல்ல மருந்தெல்லாம் இல்ல. சொன்ன பேச்சு கேட்காம இவ்வளவு பெரிய சாக்லேட்டை சாப்பிட்டு பல்லு வலி வர வச்சிருக்கல, உனக்கு ஊசி தான். இரு, அப்பா ஊசி எடுத்துட்டு வரேன். அப்பா, ஊசி வேண்டாம். ஊசி வேண்டாப்பா. ஐயோ, என்ன இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு? டேய், என் மருமகளை என்னத்துக்கு அழ வச்சிட்டு இருக்க? அக்கா, உன் மருமகளை ஒண்ணு நான் அழ வைக்கல. இங்க பாரு, நேத்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரும்போது சொல்ல கேட்காம இவ்வளவு பெரிய சாக்லேட்டை வாங்கிட்டு வந்தா. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரே நேரத்துல இவ்வளவு பெரிய சாக்லேட்டையும் ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டு இப்ப பல்லு வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கா. அட அம்முக்குட்டி, இவ்ளோ பெரிய சாக்லேட்டா ஒரே முட்டைவா தின்ன? என்னடா மோனி, இந்த மாதிரி சாக்லேட்டுகளை தின்னவே கூடாது. தின்னா பல்லு வலி வரும். அதையும் இப்படி ஒரே நேரத்துல இம்பிட்டு பெரிய சாக்லேட் தின்னா அப்புறம் பல்லு வலிக்காம என்னடா செய்யும்? நல்லா சொல்லு. நேத்தே ஐஷு வாங்கி கொடுக்காதீங்கன்னு என்ன திட்டினா. நான் தான் சொல்ல கேட்காம இவ அழறாளேன்னு வாங்கி கொடுத்தேன். இப்ப பல்லு வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப மட்டும் அவ இதை பார்த்தா இவளை எதுவும் சொல்ல மாட்டா, என்னதான் திட்டுவா. ஐயோ, சரி சரி, ரெண்டு பேரும் திட்டு வாங்க வேண்டாம். பிள்ளை வேற பல்லு வலிக்குதுன்னு அழுது பாவம். அம்முங்காரு, அழுவாத. நல்ல பல்லெல்லாம் தேய்ச்சி வாய்க்கு பிடிச்சிட்டு அத்தை ஒரு மருந்து தரேன். அதை பல்லுல வச்சுட்டா பல்லு வலி 2 நிமிஷத்துல சரியா போகும். என்ன மருந்துக்கா? ஒண்ணு இல்லடா, கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் பொடியும் பல்லுல வச்சா பல்லு வலி சரியா போகும்ல. சரியாயிடும்க்கா. ஏன்னா அவளுக்கு பூச்சி பழம்லாம் கிடையாது. இப்ப நிறைய சாக்லேட் சாப்பிட்டால, அதனாலதான் பல்லு வலிக்குதுன்னு சொல்றா. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் கிராம்பையும் பவுடர் பண்ணி வச்சு விடுக்கா, அப்ப சரியா போயிடும். இங்க பாருமோ, இப்ப அத்தை கொடுக்குற மருந்து வச்சா பல்வலி சரியாயிடும். ஆனா இன்னும் சாக்லேட் சாப்பிட்டு பல்லெல்லாம் சொத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அத்தை கொடுக்குற மருந்துக்கெல்லாம் பல்வலி சரியாகாது. அப்ப பெரிய ஊசியா போட்டாதான் பல்வலி சரியாகும். என்னமோ இதுக்கப்புறமா சாக்லேட் சாப்பிடுவியா? ஊசி வேண்டானா அப்ப இதுக்கப்புறம் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் என் அம்முக்குட்டி இதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிட மாட்டா. நல்ல பிள்ளை. சரி வா, நீ பல்லு தேய்ச்சிட்டு அத்தை கொடுக்குற மருந்தை வச்சுக்க, பல்லு வலி சரியா போயிடும். என்னக்கா இது? அவளே பல்லு வலின்னு இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா, இப்பதான் சரியா இருக்கா. நீ என்ன இவ்வளவு இனிப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்க? இதெல்லாம் சாப்பிட்டு இன்னும் அவளுக்கு பல்லு வலி அதிகமாக இருக்கா? டேய், இதெல்லாம் இப்ப சாப்பிடுறதுக்கு இல்லடா. டேய் அம்முக்குட்டி, இங்க பாருடா. இதுக்கப்புறம் உனக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த கடையில இருந்து வாங்குற சாக்லேட்டு முட்டாய் அதெல்லாம் திங்க கூடாது. அதுக்காக தான் அத்தை உனக்காக இந்த பல்லு வலி வராம உடம்புக்கு கேடு தராம நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிற மாதிரியான இனிப்பெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என் தங்கத்துக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது எல்லாம் தான் சாப்பிடணும். என்னன்னு சொல்றேன் கேளு. இது கடலை உருண்டை, உன் அப்பனுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்சத மறக்காம செஞ்சு கொண்டு வந்திருக்கியே. பின்ன என் தம்பிக்கு பிடிச்சதை செஞ்சு கொண்டு வராம இருப்பனா? அப்புறம் இது தேங்காய் முட்டாயி, இது ரவா லட்டு, இது பாசி பருப்பு உருண்டை, இது பொரி உருண்டை, அப்புறம் இது கருப்பு உளுந்து உருண்டை. இந்த எல்லா இனிப்பும் என் அம்முக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இது நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் உனக்கு உடம்புக்கு கேடே செய்யாது. ரொம்ப ரொம்ப நல்லது. பாத்தியா, ஆதிக்குட்டனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் இது கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏமோ, இதையெல்லாம் நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்க, இதுக்கப்புறம் கடையில இருந்து சாக்லேட்டே வேண்டாம்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி இனிப்பே போதும், அத்தை எனக்கு திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு கேட்ப. ஆமாண்டாமோ, அப்பா உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கடையில இருந்து வாங்குற சாக்லேட் எல்லாம் இல்ல. அப்பெல்லாம் அத்தை தான் அப்பாக்கு இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி கடலை உருண்டை, பொரி உருண்டை இதெல்லாம் தான் எடுத்துட்டு போவோம். இல்லடா மூ, இதெல்லாம் சாக்லேட் மாதிரி கிடையாது. இதெல்லாம் சாப்பிட்டா பல்லு வலிக்காது. இதெல்லாம் இனிப்பா தான் இருக்கும். இருந்தாலும் அத்தை உனக்காக நாட்டு சக்கரை, கருப்பட்டி இதெல்லாம் போட்டு தான் செஞ்சிருப்பாங்க. இதை சாப்பிட்டுட்டு வாய் நல்லா கொப்பளிச்சிட்டேன்னா உனக்கு பல்லெல்லாம் வலிக்கவே வலிக்காது.